வணக்கம். டாக்டர் வி அஸ்வின் கருப்பன், பொதுநல மருத்துவர், கிளினிக்கல் ஹெல்த் சிட்டி. மங்கி பாக்ஸ் அப்படின்றது ஒரு விதமான வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அம்மை. அதாவது சிறு அம்மை, பெரிய அம்மை போல இதுவும் ஒரு விதமான அம்மை. மனிதர்களுக்கு மனிதருக்குள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் விலங்குகளிலிருந்து மனிதனுக்கும், விலங்குகளிலிருந்து விலங்குகளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புள்ள வைரஸ். இது இப்ப WHO உலக சுகாதாரத்துறை இன்றைக்கு அதுக்கு இது ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க, வெளியில பரவுது அப்படின்னு சொல்லி. இந்த மங்கி பாக்ஸ் பாத்தீங்கன்னா அதை இப்ப எம்பாக்ஸ் நேம் பண்ணியிருக்காங்க 2022 நவம்பர் அன்னைக்கு. ஏன் அதை நேம் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த விதமான வியாதியுமோ ஒரு குறிப்பிட்ட நாடையோ இல்ல குறிப்பிட்ட விலங்குகளையோ குறிக்க கூடாதுன்னு எம்பாக்ஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. இது முதல் கண்டுபிடிக்கப்பட்டது 1950 டென்மார்க் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் ஆப்பிரிக்கா காண்டத்தில் அதிகமாக பரவக்கூடியவை. இதுல ரெண்டு விதமான ஸ்டெயின்ஸ் இருக்கு. ஒன்னு கிளாட் 1, இன்னொன்னு கிளாட் 2. இந்த கிளாட் 1 பாத்தீங்கன்னா காங்கோ, டெமோக்ராட்டிக் ஆஃப் காங்கோ, அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்காலையும், இந்த கிளாட் 2 அப்படின்றது வெஸ்ட் ஆப்பிரிக்காலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கால கண்டுபிடிக்கப்பட்ட கிளாட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்பாக்ஸ் அதிகமாக வேகமாக பரவுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஃபேட்டாலிட்டி ரேட், அதாவது எத்தனை மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது 4% இருக்கிறது. 2024 கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 14,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 524 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக குழந்தைகள், அதுவும் மெயினா இந்த காங்கோ நாட்டை சேர்ந்தது, இந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்ததுதான். இது ஏன் இப்ப WHO இதை ஒரு அலர்ட்டாக விதிச்சிருக்காங்கன்னா, இது வேற சில நாடுகள்ல, அதாவது அங்க பயணம் செய்து வெளிநாடுகளில் பல நாட்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு. சோ அதனால இதை பத்தி ஒரு அலர்ட்டாக கொடுத்திருக்காங்க, ஒரு வேரியேஷன் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்து ரொம்ப கம்மி. ஏன்னா இதோட பரவலை பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு வேரியேஷன்ல இது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. இது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களின் சலைவா, அதாவது எச்சில், அவர்கள் பார்த்தோன்னா இந்த சளி, இது போன்ற ஸ்வெட், இது போல விஷயங்கள் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. இது மாத்திரம் இல்லாமல் பிரைமரியாக செக்ஷுவல் கான்டாக்ட், அதாவது ஆண்கள் ஆண்களுக்குரிய அந்த செக்ஷுவல் கான்டாக்ட் மூலயமாகவோ இல்லாட்டி அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலயமாகவோ இருக்கிறவர்களுக்கு தான் அதிகமாக இது பரவுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம நாட்டில் இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா எல்லாருக்கும் வரக்கூடிய அதே வைரல் காய்ச்சல் மாதிரியே தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா தலைவலி, உடல் வலி, அப்புறம் தொண்டையில் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஜுரம், குளிர், இது எல்லாமே வரலாம். இது மாத்திரம் இல்லாம இந்த எம்பாக்ஸுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய இந்த அம்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஸ்கின் ரேஷஸ், அதாவது நார்மலாக நமக்கு அம்மை வந்ததுன்னா எந்த அளவுக்கு குட்டியா அந்த ரேஷ் வருமோ அதே பெரிய அளவில், கிட்டத்தட்ட 2-3 மில்லிமீட்டர் சைஸ் வரை பெருசாக உடம்பு ஃபுல்லா வர்றதுக்கு, ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல CO இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட், சீரஸ் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது தானாவே காஞ்சி அந்த கிரஸ்ட் சரியாயிரும். சோ இப்படிதான் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏன் இந்த கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கிறது? ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, காங்கோ நாட்டில் மிக புவர் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில அந்த அளவுக்கு வசதிகள் இல்லாத காரணத்தினால நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்க முடியல. அதனாலதான் நிறைய பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்றத உலக சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்ல பலப்படுத்தப்பட்டிருக்கு. இது மாத்திரம் இல்லாமல் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த பெரிய அம்மைக்கு, அதாவது ஸ்மால் பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் இதையும் தடுத்து கொண்டிருந்தது. ஆனால் ஸ்மால் பாக்ஸ் இராடிகேட் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால அந்த வேக்சினை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த வேக்சினை
குறிப்பாக வந்து எம்பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி வேரியேஷன் செய்து இப்பொழுது நிறைய நாட்டில் வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க, அதை போட்டுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டா தற்போதைக்கு நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் இது விதமாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மக்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்ல இருந்தோ இல்ல அந்த பர்டிகுலர் எண்டமிக் ஏரியால இருந்து டிராவல் பண்றாங்களோ அவங்களை ப்ராப்பராக ஸ்கிரீன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வைத்தியமும் உண்டு, பிரைமரிலி சப்போர்ட்டிவ் கேர். ஆனா ஒரு சில வைரல் ஆன்டி வைரலுக்கும் இதுக்கு கொடுக்கலாம். சோ அதனால இதை பத்தி யாரும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இதை வந்து WHO வந்து ஒரு கன்சர்ன் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணியிருக்காங்க.